நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துங்க நம்ம ஜான் டீர் 5075 லேட்டஸ்ட் சிஆர்டிஏ ஏசி கேபின் மாடல் இந்த வண்டியோட பனானா மல்ச்சிங் பெர்ஃபார்மன்ஸுங்க. அதாவது பார்த்திங்கன்னா வாழை உழவு வண்டி எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்குது, எந்த அளவுக்கு வண்டி நல்லா இருக்குது இந்த உழவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டுங்க இந்த காடை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. வாழை பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹெவியான வாழைங்க. வண்டியே ஏசி கேபின் வண்டியே பார்த்திங்கன்னா முதல் ஹைட்டுங்க. வாழை பார்த்திங்கன்னா அதோட ஒரு மடங்கு ஹைட்டாக இருக்குது. ஒரு வாழை கீழே தள்ளினாங்க 2 வாழைக்கு அந்த பக்கம் போய் விழுகுதுங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஹெவியான வாழை. இந்த ஏசி கேபின் இந்த கஸ்டமர்தே பார்த்திங்கன்னா நியூ ஹாலண்டில் இன்னொரு 4 வீல் டிரைவ் பெரிய வண்டி ஒன்று ஓடிட்டுருக்குங்க. 2 வண்டி ஒட்டுக்கா ஃபீல்டில் ஓட்டிகிட்ருக்காங்க. மெயினாக எந்த அளவுக்கு ஏரியா கவரேஜ் இருக்குது, 1 மணி நேரத்துக்கு எத்தனை வாழை அழிக்குது, ஒரு ஏக்கரா எவ்வளோ நேரம் ஓடுது, ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குது, மைலேஜ் எப்படி, என்ன கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஆர்பிஎம் ட்ராப் இருக்கா, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா, ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குது என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டுங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி அட்டாச்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். மெயின் தேவை அண்டர் கார்டுங்க. அடியில் ஃபுல் பிளாட்ஃபார்மு, ஃப்ரண்ட்டில் பம்பருங்க, பின்னாடி ரொட்டாவேட்டருக்கு டாப் லிங்கோட டம்மி சென்சிங் பெட்டு, இந்த 3மே தேவையான ஒன்றுங்க. ஃப்ரண்ட்டில் இவங்க ஹரிமுருகாவோட ஹெவி பம்பர் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டு வெயிட்டு பம்பர் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிலோ வருங்க. ஏன்னா 4 வீலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வெயிட் இருந்தால் தான் உங்களுக்கு வீல் ஸ்லிப்பேஜ் ஆகாமல் உங்களுக்கு பேக் லோடு அதிகமாக போது ஃப்ரண்ட்டு லிஃப்ட் ஆகும். அப்படி லிஃப்ட் ஆகிறபோது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ப்ராப்பராக பேலன்ஸ்டு வெயிட் கிடைக்காமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீல் ஸ்லிப்பேஜ் ஆகும். இப்படி வீல் ஸ்லிப்பேஜ் ஆகிற போதுங்க நம்மளுக்கு வீலு தேயும். மெயினாக உங்களுக்கு அதோட பவர் நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகாதுங்க. ஸோ இதனால் ஃப்ரண்ட் வெயிட் 4 வீல் டிரைவுக்கு தேவை. அதே மாதிரி பேக் வீலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே இம்ப்ளிமெண்ட்டோட லோடு இருக்கிறனாலங்க பேக் வீலுக்கு நார்மலாகவே வெயிட் அதிகம். அது இல்லாமல் இந்த ஏசி கேபின் மாடலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோவுக்கு மேலே வருங்க கேபினு. ஸோ அதனால் உங்களுக்கு அதே ஒரு நல்ல வெயிட்டு. அதுபோக பார்த்திங்கன்னா வீல் வெயிட்டும் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம பைக்குங்கிறது இல்லைங்க, வீல் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி கேபின் மாடலுக்கு 11.2க்கு 24 டயர் ஆப்ஷனும், பேக் பார்த்தீங்கன்னா 16.9க்கு 30 டயர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாழையும் ஒட்டுக்காக சேர்ந்துருச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் கொஞ்சம் குதிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சக்திமானோடைய டஸ்கர் ரொட்டாவேட்டர் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 75 ஹெச்பிக்கு வர மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டுங்க. ஃப்ளாஞ்சே ரோட்டரியே பார்த்தீங்கன்னா உள்ளே செட்டாக மாற்றிருக்காங்க. 13 இன்ச் ஃப்ளாஞ்ச் போட்டிருக்காங்க. உள்ளே சாஃப்ட் ஸ்டோரிக்கு ஹெவியாக போட்டிருக்காங்க. ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குதுன்னு. ரொட்டாவேட்டர் என்னென்னா உங்களுக்கு 2 வாழை லோட் ஆகிறங்காட்டி கொஞ்சம் குதிக்குதுங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ மெயினாக இது மாதிரி குதிக்கிறனால நீங்கள் சென்சிங் பெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்சிங் சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டம்மி சென்சிங் பெட்டு அட்டாச் பண்ணி போடுறது பெஸ்ட்டுங்க. அதாவது சென்சிங் தேவைப்படாத இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. அது எந்தெந்த மிஷின்னு பார்த்துட்டிங்கன்னாங்க இந்த ரொட்டாவேட்டருங்க, மல்ச்சரு, பேக் கட்டர் மிஷினு, பேலருங்க, இந்த மாதிரியான இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி டம்மி சென்சிங் பெட்டில் போட்டுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவான ஒரு ஃபினிஷிங் இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. லெஃப்ட் சைடில் வண்டிக்கு லெஃப்ட் சைடில் போயிருக்கிற லைனு, இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிற லைனு, அதுக்கு அடுத்த லைனு எல்லாமே பாருங்கள். ஜான் டீர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டாவேட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஸ்பீட் நார்மலாகவே அதிகங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்குங்க. அது டஸ்கர் ரொட்டாவேட்டருக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெவியான வாழைக்கு இவ்வளோ சூப்பரான ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டாவேட்டர் எடுத்த போதுங்க ரோட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் போட்டிருக்காங்க, அதுலேயே அடிக்கும் கிடைக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம கை செட்டு மாட்டுற அந்த பைப்புமே சாஃப்டாக தான் போட்டிருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி வாழைக்கெல்லாம் குதிக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வெயிட் ரொட்டாவேட்டரில் ஆட் பண்ணிக்கிறாங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அதோட ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கடுத்த பதிவுகளில். ஃபினிஷிங் வகையில் நம்ம எந்த விதமான குறையும் சொல்ல முடியாதுங்க. நீங்களே ஃபீல்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாங்க ஆப்ரேட்டட் கியருங்க. எந்த கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்பர் செகண்ட் கியர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 95% செகண்ட் கியர்லேயே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு 5% அதாவது பார்த்தீங்கன்னாங்க 2 வாழை 3 வாழை ஒட்டுமொத்தமாக ரோட்டரியில் லோட் ஆகிறபோது ஃபஸ்ட்டு கியர் அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் தான் மேக்ஸிமம் ஓட்டுறாங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னாங்க உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு இந்த செகண்ட் கியரில் கிரிப்பர் செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுற போது 1 மணி நேரத்துக்கு 185 வாழை அழிக்குதுங்க. அதாவது இந்தளவுக்கு ஹெவியான வாழைக்குங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா வாழை சின்னதாக இருக்குது லைட் வெயிட்னா
இன்னுமே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 200 வாழைக்கு மேலே வந்து ஈஸியாக அழிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஏரியா கவரேஜுங்க. ஏரியா கவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பார்த்திங்கன்னாங்க 5 to 6 மணி நேரம் இந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்டு 2 ரேஞ்சு டெய்லி மாற்றி ஆப்ரேட் பண்ணுறது ஒரு ஏக்கரா வந்துங்க 5லேருந்து 6 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அது வந்து காட்டை பொறுத்து மாறுங்க. காடு பார்த்திங்கன்னா ஒரு சில காடு நல்லா நெட்டு நீளமாக இருக்கும், ஒரு சில காடு பார்த்திங்கன்னா குறுகலான காடாக இருக்கும். ஸோ ஒரு சில காட்டில் வந்து நம்ம குறுக்க தான் ஓட்டுற மாதிரி வரும், ஒரு சில காடு நெட்டில் ஓட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம வந்து அது கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த காட்டில் நாங்கள் பார்த்த வரைக்குங்க 5 to 5.5 அந்த ரேஞ்சுகளில் வந்து ஓடிக்குங்க. வண்டி இந்த சைடு லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பானட் லுக்குக்குங்க, அந்த டிசைனுக்கு, இந்த பம்பருக்கு, இந்த ஏசி கேபினுக்கு, இந்த மக்களுக்கெல்லாம் பார்க்கல வண்டி அவ்வளோ சூப்பரான லுக்காக இருக்குது. என்னென்னாங்க இவ்வளோ பெரிய வண்டிங்க, 75 HP வண்டி. இதில் என்னென்னா டயர் வந்து பேக் டயரு ஃப்ரண்ட் டயர் சின்னதாக கொடுத்துட்டாங்க. பேக் வந்து 18 சைஸ் டயர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வண்டி பார்க்குறக்கு பெரிய வண்டியாக சூப்பராக இருந்திருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸும் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். வேறு எந்த விதத்துலேயும் நம்ம வண்டி வந்து எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. இந்த ஏசி கேபின் மாடலுக்கு இந்த டயர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து கஸ்டமரே வந்து நெக்ஸ்ட் டயர் வந்து 18 சைஸ் டயர் போடுறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போவும் பர்ஃபார்மன்ஸ் வகையில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து டயரும் பெருசாக இருந்திருக்கும், கிளியரன்ஸ் வச்சா கிடச்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு. உங்களுக்கு பிளாஞ்சு பெருசாக இருக்கிறதுக்குங்க நல்லா டெப்த் இறங்கி வெட்டுது. அதனால் பார்த்தீங்கன்னா வாழையும் சுத்தமாக வெட்டிடுது, மண்ணையும் பார்த்தீங்கன்னா ஆழமாக வெட்டி கொடுக்குது. அதனால் இந்த ஒரு ஓலவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஓலவை நீங்கள் டேரெக்டாக 5 கலப்பை இல்லைனா ரிவர்சிபிள் இது மாதிரி வந்து ஓட்டிடலாங்க. டேர்னிங் ரேடியஸும் பார்த்தீங்கன்னா நல்ல டேர்னிங் ரேடியஸுங்க. ஜாண்டியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீல் பேஸ் கிட்டவே இருக்கிறதுக்கு டேர்னிங் ரேடியஸில் எந்த குறையும் சொல்ல முடியாது. நல்லா டேர்ன் ஆகுதுங்க வண்டி. இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 55 வத்து 4 வீலு, அதுக்கு GS ரொட்டாவேட்டர் போட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டஸ்டரில் இவங்க ஓன் ஆல்டரில் ஹெவி ரொட்டாவேட்டர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க ஆப்ரேட் பண்ணி பார்த்துடலாம் வண்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வெளியிலேருந்து உள்ளே வந்து போனதுக்குங்க பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருக்குது. இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்ததுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 90% நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கலிங்க. காரில் எப்படி இருக்கோ அதே டைப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10% நாய்ஸ் தான் கேட்குதுங்க உள்ள நம்மளில். ஸோ கம்ஃபர்ட் லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டினரி கேபின், நான் கேபின் 75 பார்த்திங்கன்னா நான் ஜாண்டினாவே பொதுவாக கம்ஃபர்ட் லெவலில் நல்லாயிருக்கும். கியர் ஷிஃப்ட் ஆகட்டும், வண்டி உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையிலேங்க நீங்கள் இந்த ஏசி கேபின் மாடல் நம்ம சொல்லணுங்கிறதே இல்லை. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டினீங்கனாலும் சரிங்க பார்த்திங்கன்னா டிரைவிங்க்கு எந்த விதமான டயர்ட்னஸுமே ஃபீல் ஆகாது. ஏன்னா ஏசியில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க. எந்த விதமான அதாவது வண்டிக்கும் இந்த கேபினுக்கும் பெருசாக பார்த்திங்கன்னா கான்டாக்ட் இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன் ஆகட்டும் எதுவுமே தெரியல உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கனால அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஆர்பிஎம் பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு ஒரு 16-17 ஆர்பிஎம் ரேஞ்சில் செட் பண்ணுறாங்க. ஒரு 6 ஆர்பிஎம்லேருந்து ஒரு ஆர்பிஎம் ரேஞ்சில் தாங்க ட்ராப்பேஜ் இருக்குது. இப்போ ஈகோ மோடில் போடுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ஆர்பிஎம் வரைக்கும் ட்ராப்பேஜ் வருதுங்க. அதே வந்து ஸ்டாண்டர்ட் மோடில் போட்டோம்னா ஒரு 1/2 ஆர்பிஎம் தாங்க ட்ராப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது. பெருசாக பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபீல்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பனானா ஃபீல்டு வந்து நம்ம ஹெவியான ஃபீல்டாக இருக்கிறங்காட்டி அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி நார்மல் ஃபீல்டு ரோட் ரன்னிங்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஈகோ மோடில் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்குங்க உங்களுக்கு வண்டி வந்து நல்லா லோடு கொடுத்து இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸோட இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கோட இந்த ரேஞ்ச் கியரில் ஆப்ரேட் பண்ணுற போது இந்த ஏசி கேபின் மாடலுக்கு மைலேஜ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டாங்க. 7 to 8 லிட்டர் இந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டான மைலேஜ் கிடையாதுங்க. இது வந்து எச்சாகவும் ஆகலாம், கம்மியாக ஆகலாம். அது ஃபீல்டை பொறுத்து மாறுங்க. நம்ம சொல்லவே முடியாது. 6 லிட்டர் போகிற ஃபீல்டும் இருக்கும், 8 லிட்டர் போகிற ஃபீல்டும் இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக மைலேஜ் வந்து சொல்ல முடியாது. இந்த ரேஞ்சில் போகும் தான் சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. மெயினாக வந்துங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் எல்லாருமே காமனாக தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம நினைக்கிறது வந்து மைலேஜ் லெவல் தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா மைலேஜ் லெவலையும் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. ஏசி கேபின் மாடலுக்கு இந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மைலேஜ் சொல்கிறனால பார்த்திங்கன்னாங்க நிறைய பிரச்சனை வருதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகள் காடு ஓட்டுறவங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் டீசல் போகுது, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ரேட் வாங்குற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துங்க இந்த மைலேஜ் மட்டும்தான் தெரியுது. அது போக பார்த்திங்கன்னா பின்னால் தேய்மான செலவு இருக்குது, கத்தி தேய்மானம் இருக்குதுங்க, ஆயில் சர்வீஸ் வந்து எல்லாமே இருக்குது, டயர் தேய்மானம், இது மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது வண்டிக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியறது இல்லைங்க. ஸோ இதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு தான் நம்ம வந்துங்க மைலேஜ் சொல்கிறதில்ல அதிகமாக. வண்டி வச்சுருக்க கஸ்டமரே சொல்லுங்கள், 4 பேர்த்துக்கு தெரியட்டும்,
ஏன்னா அப்போ தான் அவங்க வண்டி எடுக்கிற ஐடியா எதுனா அவங்களுக்கு தெரியட்டும்னு சொல்கிறங்காட்டி தான் நம்ம வந்து போடுறோம். ஒரு சில டிராக்டர் வச்சுருக்க கஸ்டமர் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதிலலாம் மைலேஜ் சொல்கிறதும் இல்லை. ஸோ நம்ம சேனல்லிங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த 5075 இந்த சிஆர்டிஐ வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ வண்டி பற்றி தெளிவாக பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது போக பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீல்டு ரொட்டாவேட்டர் யூசேஜோட ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், ஏரியா கவரேஜ், மைலேஜ் அதுலேயும் சொல்லியிருக்கேன். டெய்லர் யூசேஜுங்க, டெய்லர் யூஸ் பண்ணுறாங்க இந்த வண்டியில். ஸோ அதோடைய ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸு, அதுக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்குது, எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது, அதோட பர்ஃபார்மன்ஸும் போட்டிருக்கோம். இந்த 3 வீடியோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. அதுபோக இப்போ நம்ம வந்து பனானா மல்ச்சிங் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் 5 கொத்து சாஃப்ட் அந்த உருண்டை கலப்பைங்க, அந்த கலப்பை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிழக்கு ஏரியாவில் சவு கட்டை விழுங்கு வச்சுருப்பாங்க, அந்த கலப்பை போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸு, ரோட் ரன்னிங்கு, மைலேஜ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ரிவர்சபிள் எம்பி ப்ளக் பர்ஃபார்மன்ஸு, இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்கு எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம் அடுத்தடுத்த பதிவுகளில். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பண்ணாரியம்மன் டிராக்டர்ஸ் அண்ட் ஏத்மூவர்ஸுங்க. இவங்க பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சரௌண்டிங்கில் வச்சுருக்காங்க வண்டி. ஒரு 4-5 வண்டி வச்சுருக்காங்க. பேக்கோ, இந்த மினி டிராக்டர்லேருந்து இந்த 75 HP ஹையர் டிராக்டர் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் கூடிய வரையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.